மாணவிக்கு பாடசாலை ஆசிரியர் துஷ்பிரயோகம், விரக்தியில் மாணவியின் விபரீத முடிவு. மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி வலுக்கும் போராட்டம். இலங்கை கொழும்புவில் பிரபல பாடசாலையில் பயின்ற மாணவியை ஆசிரியர் ஒருவர் துஷ்பிரயோகம் செய்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது தளத்தில் இருந்து குதித்து மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொழும்புவில் உள்ள பிரபல தமிழ் பாடசாலை ஒன்றில் தரம் 11ல் கல்வி கற்று வந்த மாணவி ஒருவரை அந்த பாடசாலையின் கணித பாட ஆசிரியர் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு செய்து வந்துள்ளார். இதுகுறித்து பாடசாலை நிர்வாகத்திடம் கணித ஆசிரியர் குறித்து புகார் தெரிவித்த போதும் பாடசாலை நிர்வாகம் மாணவியின் மீது போலியாக மனநிலை சரியில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆசிரியரை காப்பாற்றியுள்ளது. இதனால் மன அழுத்தத்தில் இருந்த மாணவி விரக்தி அடைந்த நிலையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து பெற்றோரிடம் மாணவி தெரிவித்த நிலையில் அதிர்ச்சியடைந்த அவர்கள் பாடசாலை நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர். ஆனால் கணித ஆசிரியருக்கு துணை நின்றதால் கணித ஆசிரியரின் அத்துமீறல் சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் கணித ஆசிரியர் கைது செய்யப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே விடுதலையானதாக கூறப்படுகிறது. இதனிடையே மாணவியை கொழும்புவில் உள்ள வேறு ஒரு தமிழ் பாடசாலைக்கு பெற்றோர் மாற்றியுள்ளனர். இந்த பாடசாலையில் மாணவியின் வகுப்பாசிரியராக வந்தவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய கணித ஆசிரியரின் நண்பர் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த மாணவி குறித்த தவறான தகவல்களை தனது நண்பருக்கு தெரிவித்ததால் மாணவிக்கு மேலும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தி அடைந்த மாணவி 5வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவியின் தற்கொலைக்கு பாடசாலை நிர்வாகமே முழு பொறுப்பு என்றும் தனது மகள் மரணத்தை தொடர்ந்து மற்ற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே மகளின் மரணத்திற்கு காரணமான கணித ஆசிரியர் மற்றும் பாடசாலை நிர்வாகம் உள்ளிட்டோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு பெற்றோர், உறவினர்கள், பொதுமக்கள் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பம்பளப்பிட்டியில் உள்ள ஒரு பிரபல மகளிர் பாடசாலையின் முன் காலை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்து அவரது மரணத்திற்கு வழிவகுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள பாடசாலையின் ஆண் ஆசிரியரை உடனடியாக இடைநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் இதன் போது கோரிக்கை விடுத்தனர். சம்பவத்திற்கு காரணமானவர்களை பாதுகாத்ததாக பாடசாலையின் அதிபர் மீதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றஞ்சாட்டியதுடன் அவருக்கு எதிரான அதிருப்தியையும் வெளியிட்டனர். கொழும்புவின் பம்பளப்பிட்டியில் உள்ள டூப்ளிகேஷன் வீதியை ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாடசாலைக்கு முன்னால் மறித்துக் கொண்டிருந்ததால் போலீசார், கலவர தடுப்பு காவல்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது.